அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு புதிய தொடக்கமாக அடுத்த 14 நாட்களில் அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக உங்களுடைய வாழ்வில் அமைய இருக்கு. இந்த நேரத்தை தவறவிட்டு விடாதீர்கள். அந்த வகையில் நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 14 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீருங்க. அப்படி மகர ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த 14 நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த விதத்தில் அதிர்ஷ்டமும் மாற்றங்களும் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நான் சொல்ல போற விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படணும், அதே போல் அதிர்ஷ்டம் அல்லது என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படணும் என்ற ஆசை உள்ளவர்கள் அந்த ஆசைகளை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டான இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 14 நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த 14 நாட்களை பொறுத்த வரைக்கும் மிதமான முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயம் உண்டுங்க. ஆனால் சில சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அதாவது நீங்கள் ஒரு செயலை செய்வதோ அல்லது யாரிடம் ஒரு சொல்லை சொல்லும் போது அவர்கள் அதை எதிர்மறையாக புரிந்து கொண்டு உங்களின் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடலாம். அதனால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. குறிப்பா இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரங்கள்ல நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க இருக்குதுங்க. அந்த முடிவு உங்களுடைய திருமணமாக இருக்கலாம் அல்லது வேலை நிமித்தமாகவோ இருக்கலாங்க. ஆனால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை தீர ஆலோசித்து நிதானமாக யோசித்து அந்த முடிவை எடுப்பது மிக மிக நல்லதுங்க. குறிப்பா முதலீடு சம்பந்தமான முடிவாக இருந்தால் அதிக கவனம் செலுத்துவது நல்லது என்பதையே கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல உறவினர்களிடமும் சரி, குடும்பத்தினரிடமும் சரி, அல்லது நீங்கள் வெளியில் செல்லக்கூடிய இடங்களாக இருந்தாலும் யாருடன் பழகுவதாக இருந்தாலும் சற்று நிதானமாக இருங்க. உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம். இந்த வார்த்தைகளால் உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் நீங்கள் நிதானமாக செயல்படும் போது இந்த எதிர்மறையான சந்தர்ப்பங்களை நீங்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குங்க. அதே போல் மகர ராசினியர்களான நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பொறுமையாக நடந்து கொள்ளுங்க. குறிப்பா மேலதிகாரிகள் என்ன சொன்னாலும் சற்று பொறுமையோடு அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்க. அதை நீங்கள் செய்கிறீர்கள் அல்லது செய்யாமல் கூட போனாலும் சரி, அவர்கள் சொன்னாலும் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி என்று சொல்லிவிட்டு அவற்றை தவிர்த்து விடுங்க. அவர்களுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அதே போல மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடந்த சில மாதங்களாக வருடங்களாக கூட காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. குறிப்பாக நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக முயற்சிக்கலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து விட்டு எப்போது செல்ல வேண்டும் என்று அவர்களிடம் கேட்காதீங்க. அப்படி கேட்டாலும் உங்களுக்கு பதில் கிடைக்காது. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த முயற்சியாக இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் இடமாற்றம் அல்லது ஊர் மாற்றம், துறை மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்கள் அதற்கான சிறந்த ஒரு காலகட்டமா இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக இத்தருணங்கள்ல மேற்கொள்ளலாம். அதே போல மேற்கொண்டு விட்டு உடனே நடக்கணும் என்று எதிர்பார்க்க வேண்டாங்க. நிச்சயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கூடிய விரைவில் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உங்களுடைய வேலையை தொடர்ந்து பார்த்து வரும்போது கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பாராத தருணத்தில் அதற்கான முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு சிறந்த ஒரு வாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும்.
இந்த 14ஆம் தேதி முடிவதற்குள் மகர ராசினியர்களான உங்களுக்கு நிச்சயம் உங்களுடைய மனதிற்கு பிடித்த ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அவர்கள் உங்களுக்கு தேவையான அளவிற்கு உதவியும் செய்வாங்க. அது உங்களுக்கு மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. என்னதான் அவர்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வேறு யாரிடமும் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு நல்லது செய்வது போல் ஒரு சிலர் உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அதனால் கவனமாக இருங்க. உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சலுகைகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. இதன் காரணமாக உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவும் நிர்வாகத்தினருடைய ஒத்துழைப்பும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசினியர்கள் இந்த அடுத்த 2 வாரங்கள் முழுவதுமே மெதுவான வளர்ச்சி இருக்கும். ஆனால் இந்த வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் தடாலடியாக இல்லை என்றாலும் கூட இது நிரந்தரமான வளர்ச்சி என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வளர்ச்சியின் காரணமாக உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள இருக்கீங்க. இதற்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு அரசாங்க ஆதரவும் நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பாக அரசாங்க வேலை முயற்சிக்கும் மகர ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் நீங்கள் இப்போது அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சிப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தேர்வு எழுதிவிட்டு தேர்வு முடிவுகளுக்காக காத்திருப்பவர்களாக இருந்தாலும் இந்த 2 வாரங்களுக்குள் ஏதோ ஒரு விதத்தில் நல்ல ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. மகர ராசினியர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருங்க. இந்த முதலீடுகள்ல அகலக்கால் வைக்க வேண்டாம். நிச்சயமாக முதலீடில் ஈடுபட வேண்டும் என்ற நிலை இருந்துச்சு அப்படின்னா முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதையே கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் வரவும் செலவும் சமமாக இருக்கும். இருந்தாலும் கூடுமான வரைக்கும் தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை நீங்கள் குறைத்து கொள்வது நல்லதுங்க. அதே போல அவசிய செலவுகள் மேற்கொள்ளுங்க. வீட்டிற்கு தேவையான உபகரணங்கள் அல்லது அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொடுத்து குடும்பத்தில் உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த 2 வாரங்கள் அமைய இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னு அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. மகர ராசினியர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய பணியை நீங்கள் சரிவர செய்து வரும்போது நிச்சயம் அதற்கான முன்னேற்றமும் பலாபலன்களும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் மகர ராசினியர்கள் காதலில் உள்ளவர்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை நிச்சயம் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். அதே போல இந்த மகர ராசினியர்கள் 2 வாரங்களுமே ஒரு சின்ன விஷயத்தை பெரிய பிரச்சனையாக எடுத்து செல்ல வேண்டாம். கூடுமான வரைக்கும் பொறுமையாக நிதானமாக அந்த விஷயத்தை நீங்கள் எளிமையாக எடுத்துக்கொள்வது நல்லது. அப்படி எடுத்துக்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் கூட ஏற்படலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தாலும் கூட இந்த 2 வாரத்துல அதற்கான ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது. குறிப்பா இந்த வாரங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டின் பூஜை அறையில் மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வீட்டின் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்குங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாய் அமையும்.